வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் ரெஸ்லிங் வாரியர் தமிழ்த்தியா பேசுகிறேன். நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ரால நடந்தது என்னன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்னு வச்சுக்கிட்டீங்கன்னா WWE ரெஸ்லிங் பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் மண்டே ட்ரா பார்த்தீங்கன்னா, நம்ம விஷனும் நம்ம ராஜ்யமான ஆடம் பேஸ் கிக் ஆஃப் பண்ணுறாங்க. ஏற்கனவே போன வாரம் நடந்து நம்ம செத்ராலின்ஸ் அட்டாக் பண்ண விஷனை நம்ம ஆடம் பேஸ் ரொம்ப திட்டுறாரு. ஸோ அதனால் அந்த சாம்பியன்ஷிப்பை நீங்கள் என்கிட்ட கொடுத்து இன்றைக்கி நடக்க போகிற ஓவர் த டாப் ரோட் பேட்டரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் சிஎம் பொங்குக்கும் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்காக விஷன் மெம்பர்ஸ்லேருந்து சாம்பியன்ஷிப்பை நீங்கள் எங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பால் ஹேமன் பிரான் பேக்கரையும் பிரான் சென்டியரையும் கன்வின்ஸ் பண்ணி சாம்பியன்ஷிப்பை மறுபடியும் நம்ம ஆடம் பேர்ஸ்டே கொடுத்துருவாரு. ஸோ நீங்கள் நடக்க ஒரு பேட்டில் ராயல்லையும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை நான் போக சொல்கிறேன் என்ன ட்விஸ்ட்டுன்னு நீங்கள் பேட்டில் ராயலில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நடந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் டே vs AJ Styles டாக்கான WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. நம்ம ஜட்ஜ்மெண்ட் டே 100 நாள் மேலே சாம்பியன்ஷிப் வின் பண்ணாலும் 1 அல்லது 2 டைட்டில் டிஃபென்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே இந்த மேட்ச் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனிச்சு. கிட்டத்தட்ட ட்ராகன்லேயும் AJ Styles நல்லா தான் டேக் டீமாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அடுத்தது சாம்பியன்ஷிப் ஆஃபர் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு மேட்ச்சு. அதே மாதிரி இந்த டீமுக்கு நான் ஒரு நேம் சொல்கிறேன், எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபினாமினலி AJ Stylesோட ஃபினாமினலும் ட்ராகன் லீயோட அந்த லீயும் சேர்ந்து ஃபினாமினல் லீவ்னு ஒரு டீம் நேம் வைக்கலான்னு நினைக்கிறேன். உங்கள் தாட்ஸ் என்னன்னு மறுபடியும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நம்ம டீம் ஃபினாமினல் டீம் அடுத்ததுலாம் பேக் ஸ்டேஜில் நம்ம ஜிம்மி அண்ட் ஜே உசோ பேட்டரியான்னு பற்றி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ vs ரூசோவுக்கான அண்ட் ஐசி சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடந்துச்சு. வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோவுக்கும் ரூசோ அல்லது பென்டாவுக்கும் ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணுறதை விட ரூசோவுக்கும் பென்டாவுக்கும் டாமினிக் மிஸ்டீரியோ வச்சு தான் ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணுறாங்க. மேட்ச் நல்லபடியாக போயிட்டு இருந்தோன்னே நம்ம சும்மா இருப்பாரா பென்டா நடுவில் நம்ம ரூசோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணால் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ ஜெயிச்சிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லிஞ்ச் vs மேக்ஸி டூப்ரிக்கான உமன்ஸ் ஐசி மேட்ச் தான் நடந்துச்சு. என்ன இருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் மேக்ஸி டூப்ரிக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிச்சு. ஆனால் என்ன இருந்தாலும் பெக்கி லிஞ்ச் தானே பெரிய ஆள், சும்மா விடுவாங்களா? சப்போர்ட்டாக கிடச்சோன்னே நம்ம பெக்கி லிஞ்ச் போட்டு சரமுறையாக அடித்தாங்க. ஒரு நாள் ஏற்கனவே அவங்க ஹஸ்பண்ட் அடிப்பட்ட கோவத்தில் இருந்ததுனால ஒரு அவங்க பொறுமையை இழந்து நம்ம மேக்ஸி டூப்ரியை நம்ம சாம்பியன்ஷிப் வச்சு அடித்து மேட்ச்சு டிஸ்குவாலிஃபை மேட்ச் முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் பியர்ஸும் பாலியும் பேக் ஸ்டேஜில் ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் மெம்பர்ஸ் யாருமே இந்த பேட்டில் இல்லைன்னு இருப்பாங்க. ஏன் இல்லைன்னு கேட்கும்போது இல்லை, அதுக்கப்புறம் இவங்க பாலியமாக நம்ம அப்பாலஜிஸ் பண்ணுவார். ஆனால் இருந்தாலும் நம்ம ஆடம் பியர்ஸ் ஒத்துக்க மாட்டார், இல்லைன்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சிங்கிள்ஸ் மேட்ச் தான் நம்ம உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஸ்டெஃபனி வேக்கர் வர்சஸ் இது ஜட்ஜ்மெண்ட் டே சேர்ந்த ராக்ஸன் பெரேஸுக்கும் தான். கிட்டத்தட்ட உமன்ஸ் சிங்கிள்ஸ் மேட்ச்சில் இது நல்ல மேட்சாக நடந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் கூட சலிச்சவங்களன்றதை மேட்ச்சில் காமிச்சிட்டாங்க. என்ன இருந்தாலும் நம்ம சாம்பியனாக இருந்த ஸ்டெஃபனி வேக்கர் அவங்களோட சிக்னேச்சர் மூலம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் டே சேர்ந்த ரக்கல் ராட்ரிகஸ் நம்ம உமன்ஸ் சாம்பியனான ஸ்டெஃபனி வேக்கரை அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ண உடனே நம்ம ஸ்டெஃபனி வேக்கருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்ம நிக்கி பெல்லா வந்துடுவாங்க. ஸோ நிக்கி பெல்லாவும் ஸ்டெஃபனி வேக்கரும் சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் டேயோட சேர்ந்து ராக்ஸனை பெரேஸ் ரக்கல் அடித்து ஸ்டாண்டிங் டால் ஆயிடுவாங்க. அதோட இந்த செக்மெண்ட் முடிஞ்சது. சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேக் ஸ்டேஜில் ஆடம் பியர்ஸும் பாலிவுட்டும் ப்ரோமோ கட் பண்ண முடிஞ்ச உடனே நம்ம பெக்கி லிஞ்ச் வந்துடுவாங்க. ஸோ பெக்கி லிஞ்ச் நீங்கள் செத்ராலின்ஸ் அடித்ததுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ ரிவெஞ்ச் அது. இதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டான நம்பர் 1 கண்டெண்டர்ஸ் பேட்டில் ராயல் மேட்ச் தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஜிம்மி அண்ட் ஜே உசோ 2 பேரும் சேர்ந்து நம்ம க்ரௌட்லேருந்து தான் என்ட்ரன்ஸ் கொடுத்தாங்க. எப்பவும் கொடுக்குறது தான். இதில் ஸ்பெஷல் என்னன்னா க்ரௌடில் இருந்த சைல்டு பேபியோட அந்த ஈட் மூவ் பண்ணாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பரபரப்பாக இருந்ததோட த்ரில்லிங் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. மேட்ச் செம்மையாக இருந்துச்சு. கடைசியில் ஜே உசோ வீட்டில் பண்ணது நம்ம ஜிம்மி உசோக்கு பிடிக்கல. ஆனால் இருந்தாலும் ரெஸ்லிங் இஸ் எவ்ரி ஒன் ஃபார் ஹிம்செல்ஃப் இந்த டைலாக் இப்போ நம்ம ஜிம்மி உசோக்கு போடணும். ஏற்கனவே ஜே உசோக்கு பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா ஜே உசோக்கு நீங்கள் பண்ணதோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க்கும் ஜே உசோவும் ஒரு ஃபேஸ் ஆஃப் வைக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் தான் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஸோ
அதோட இந்த வாரம் முடிஞ்சது. அப்படியே இந்த வாரம் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.